ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் முறையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு இளையோருக்கு அபிவிருத்தியே தேவை, ஜாலில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. தமிழர்களுக்கு தற்போது நிலையான அபிவிருத்தியும் பொருளாதார மேம்பாட்டு வேலை திட்டமும் தான் தேவை. வடக்கு இளைஞர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றனர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உதயன் ஊடக அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்று ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கே ஜனாதிபதி ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இனப்பிரச்சினையை தீர்ப்பதில் உறுதியாக உள்ளோம். இலங்கையர்களாக அனைவரினதும் நலன்களை கருத்தில் கொண்டு இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தை நாம் முன்வைப்போம். ஆனால் அனைத்துக்கும் மேலாக அபிவிருத்தியை இப்போது நாங்கள் பிரதானமான நோக்கமாக கொண்டுள்ளோம். வடக்கு இளைஞர்கள் மக்கள் கூட இப்போது தமக்கு நீடித்த அபிவிருத்தியை தான் கேட்கின்றனர். ஆதலால் வங்குரோத்து அடைந்துள்ள நிலையிலிருந்து நாட்டை தற்போது மீட்போம் என்றார். இதற்கு இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கினால்தான் நாடு வங்குரோத்தானது என்பதை ஏற்கின்றீர்களா என்று ஊடகவியலாளர்கள் வினவினார்கள். அதற்கு ஜனாதிபதி ரணில் விரைவில் அனைவருக்கும் ஏற்கும்படியான தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலின் பின் அத்துமீறிய மீன்பிடிக்கு முடிவு கட்டியே தீருவேன், இந்தியாவோடும் இறுக்கமான பேச்சு, உதயனில் வைத்து தெரிவித்தார் ரணில். அத்துமீறிய மீன்பிடி விவகாரத்தில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்தியாவுடன் இறுக்கமான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு அத்துமீறலுக்கு முடிவு கட்டப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று முன்தினம் பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் உதயன் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதி ரணிலிடம் வடக்கு கடற்பரப்பில் தொடர்ச்சியாக இடம்பெறும் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதையடுத்து ஜனாதிபதி ரணில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் பொறுப்பு எமக்குள்ளது. அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்தியாவுடன் இது தொடர்பில் இறுக்கமானதும் தீர்க்கமானதுமான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும். தமிழக மீனவர்களின் அத்துமீறலுக்கு முடிவு கட்டப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரதேச செயலக அதிகாரம் என் கட்டுப்பாட்டில் இல்லை, கல்முனை வடக்கு விவகாரத்தில் ஜனாதிபதி ரணில் இவ்வாறு பதில். கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்படுவது தொடர்பான அதிகாரங்கள் தனக்கு கீழ் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார். உதயன் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான நீங்கள் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேசத்தை தரம் உயர்த்த இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஜனாதிபதியிடம் வினவப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான், ஆனால் பிரதேச அதிகாரங்கள் பிரதமரின் கீழ் தான் வருகின்றன. ஆயினும் இரண்டு தரப்பினருக்கும் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் மேலும் தெரிவித்தார். ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரிந்த நீங்கள் வடக்குக்கு எப்போது வந்தாலும் பெரும்பாலும் சிங்களத்திலேயே பேசுகின்றீர்கள், அது ஏன் என்று ஊடகவியலாளர்கள் வினவிய போது, வடக்கில் நான் ஆங்கிலத்தில் உரையாற்றினால் நான் என்ன கருத்தை தெரிவிக்கின்றேன் என்று தெற்குள்ள சிங்கள மக்களுக்கு தெரியாது. நான் இங்கு தெரிவிக்கும் கருத்துக்களில் தெளிவை சிங்கள மக்களிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் சிங்களத்தில் உரையாற்றுகிறேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுதந்திர கட்சி சஜித் பக்கம், ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்துக்கு ஆதரவளிப்பதற்கு சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நேற்று அறிவித்தார். சுதந்திர கட்சிக்கு தற்போது 3 தரப்பினர் உரிமை கோருகின்றனர். தயாஸ்ரீயின் தலைமையின் கீழ் ஒரு தரப்பினரும், மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையின் கீழ் இன்னொரு தரப்பினரும், நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் தலைமையின் கீழ் பிரிதொரு தரப்பினரும் சுதந்திர கட்சிக்கு உரிமை கோரும் நிலையில் நிமல் தரப்பினர் ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்த நிலையிலேயே தயாஸ்ரீ ஜெயசேகர் தரப்பினர் சைத்தை ஆதரிப்பதாக நேற்று அறிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13 அடிப்படையாக கொண்ட தீர்வுக்கான ஆவணம் மாவையிடம் நேரில் கையளித்தார் ரணில். ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாவை சேனாதிராஜாவை நேற்று முன்தினம் நேரில் சந்தித்து பேச்சு நடத்தியதுடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சி தன்னை ஆதரிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் மாவைக்கும் ரணிலுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது 13ஆம் திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட ஓர் ஆவணத்தை மாவையிடம் ரணில் கையளித்துள்ளார்.
அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படும் என்று ரணில் மாவையிடம் தெரிவித்துள்ளார். இதன்போது 2005ஆம் ஆண்டில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை தருவதற்கு நீங்கள் இணங்கியிருந்தீர்கள். ஆனால் அன்றைய கால சூழ்நிலையில் அந்த தீர்வு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சமஷ்டியையே தர முன்வந்தவர்கள் என்ற அடிப்படையில் அதுபோன்ற தீர்வு திட்டத்தை ஏன் நீங்கள் மீண்டும் முன்வைக்கக்கூடாது என்று மாவை கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் 13ஆம் திட்டத்தை தமிழர்கள் தமது பிரச்சினைக்கான தீர்வாக கொள்ளவில்லை என்றும் மாவை ரணிலிடம் தெரியப்படுத்தியுள்ளார். இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் மேலதிக சாதனங்களுடன் பரிசீலிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் தெரியப்படுத்தியுள்ளார். இதற்கு பதில் வழங்கிய மாவை தமிழரசின் மத்திய குழு கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளது. அதில் தங்களின் ஆவணமும் கோரிக்கை தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரியப்படுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் ரேஸில் நானே முதல் நபர் வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விளக்கம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முடிவை அறிவிக்க நான் தாமதிக்கவில்லை. மாறாக முதல் நபராக தேர்தலில் களமிறங்கியது நானே என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார். உதயன் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அனுர, சஜித் ஆகியோர் தேர்தலில் களமிறங்கும் முடிவை அறிவித்த பின்னர் தாமதமாகவே நீங்கள் தேர்தலில் களமிறங்கும் முடிவை அறிவித்தீர்கள். இந்த தாமதம் ஏனென்று வினவப்பட்டது. இதற்கு பதில் வழங்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தேர்தலில் களமிறங்கும் முடிவை அறிவிக்க நான் தாமதிக்கவில்லை. உண்மையில் முதலாவதாக வந்தவன் நானே. நான் தான் முதலில் கட்டுப்பணத்தை செலுத்தினேன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் பைடன் களமிறங்கும் முடிவை அறிவித்த பின்னர் கமலா ஹாரிஸ் களமிறங்கியதை போன்று நடந்துவிடக் கூடாதல்லவா என்றும் ஜனாதிபதி ரணில் மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எமது ஆட்சியில் திருட்டுக்கு எவ்விதமான இடமும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. எமது அரசாங்கத்தின் கீழ் திருட்டுக்கு இடமில்லை எனவும் அவ்வாறானவர்களை மன்னிக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கம்பகாவில் நேற்று நடைபெற்ற ரணவிரு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் திருடர்களை பிடிக்கவும், திருடர்களை விரட்டவும், திருடப்பட்ட பொருட்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் பாரிய மனிதாபிமான பணியின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மன்னார் மகப்பேற்று விடுதியில் பெண் மருத்துவருடன் முரண்பாடு, மருத்துவர் அர்ச்சனா கைதாகி மறியலில். மன்னார் பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதிக்குள் நுழைந்து பெண் மருத்துவருடன் முரண்பட்ட மருத்துவர் அர்ச்சனா போலீசாரால் கைதாகி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று காலை மருத்துவர் அர்ச்சனா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பில் மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் கருத்தெரிவிக்கையில் நேற்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் இருவரை அழைத்து கொண்டு உரிய அனுமதியின்றி வைத்தியசாலைக்கு நுழைந்து அங்கு பணியாற்றிய வைத்தியர்களுடனும் ஊழியர்களுடனும் தர்க்கத்தில் ஈடுபட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை போலீசாருக்கும் காவலாளர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவர்களை உள்ளனுமதிக்க வேண்டாம் என தான் தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். ஆனாலும் அவர் மகப்பேற்று விடுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்து அங்கிருந்த பெண் நோயாளர்கள் மற்றும் பெண் வைத்தியர்களுடன் தர்க்கம் புரிந்ததுடன் அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார். மேலும் மகப்பேற்று விடுதியினுள் பிரச்சனை ஏற்படுத்தும் முகமாக வைத்தியரின் அறைக்குள் சென்று புகைப்படம் எடுத்ததாகவும் வீடியோ எடுத்ததாகவும் இதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த வைத்தியருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு மேற்கொண்டுள்ளதாகவும் தற்போது குறித்த விசாரணை மன்னார் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து மருத்துவர் அர்ச்சனா நேற்று சனிக்கிழமை மன்னார் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நெடுந்தீவில் மரணமான தமிழக மீனவரின் சடலம் ஒப்படைப்பு, மற்ற 2 மீனவர்கள் விடுவிப்பு. நெடுந்தீவு கடற்பரப்பில் படகு கவிழ்ந்து கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்த மீனவரின் சடலம் நேற்று அதிகாலை கடல் வழியாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்கு சென்ற விசைப்படகு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்களை கைது செய்ய இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் சென்ற நிலையில் அங்கு ஏற்பட்ட விபத்தையடுத்து மீன்பிடி படகிலிருந்து மலைச்சாமி என்ற மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்ததுடன் ராமச்சந்திரன் என்ற மீனவர் கடலில் மூழ்கி மாயமாகி உள்ளார். மேலும் முனியாண்டி, மூக்கையா ஆகிய 2 மீனவர்கள்
இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் உள்ள கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். வெள்ளிக்கிழமை மதியம் முத்துமுனியாண்டி, மூக்கையா ஆகிய 2 மீனவர்கள் வழக்கு பதிவு செய்யப்படாது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பாக 45 முறைப்பாடுகள் பதிவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் பெப்ரல் என்ற சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை மையத்துக்கு 45 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடுகளின் கீழ் அரச அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் பெரும்பாலான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 5ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மோசடி இடம்பெற்றால் வாக்குச்சாவடி ரத்தாகும், தேர்தல் ஆணையாளர் அதிரடி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மோசடியான செயற்பாடுகள் இடம்பெறும் வாக்களிப்பு நிலையங்கள் ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்களிலும் இதேபோன்று ரத்து செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணிலுக்கு ஆதரவா, உறுப்புரிமை ரத்து, மொட்டு கட்சி அதிரடி தீர்மானம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரம கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தெரிவித்துள்ளது. பொதுஜன பிரமணவின் அரசியல் குழு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க மொட்டு கட்சியின் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளதாகவும் அது தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று சாகர காரியவசம் எந்த கடிதம் அனுப்பினாலும் அஞ்சப்போவதில்லை எனவும் ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவையினால் தான் நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம் எனவும் கடத்தொழில் இராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்த தெரிவித்துள்ளார். குறித்த கடிதம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் IMFின் மீளாய்வு முடிவு, சர்வதேச நாணய தூதுவர் பீட்டர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அரசாங்கத்துடன் விரிவான நிதி வசதி திட்டம் தொடர்பான 3வது மீளாய்வின் காலம் குறித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணயத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ஃப்ரூவன் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணயத்தின் விரிவான நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின்படி அதன் சிரேஷ்ட செயற்பாடு தலைவர் பீட்டர் ஃப்ரூவன் உள்ளிட்ட குழுவினர் கடந்த 25ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மற்றும் நிதி அறிமுகம் குறித்து கலந்துரையாடினர். இலங்கை அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொடர்ச்சியான 3 காலாண்டு வளர்ச்சி, குறைந்த பணவீக்கம், வருவாய் சேகரிப்பில் வளர்ச்சி மற்றும் வெளி கையிருப்புகளை கட்டியெழுப்புதல் ஆகியவற்றுடன் மீட்சிக்கு உதவியுள்ளன என்பன வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஒரு ஆசனத்தோடு ஜனாதிபதி ஆகியமையை உலக சாதனையாக நினைக்கின்றேன், ஜாலில் ஜனாதிபதி ரணில் பெருமிதம். நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது அரசாங்கமே ஓடி ஒழித்த நிலையில் நான் ஒரு ஆசனத்துடன் ஜனாதிபதி ஆகியமையை உலக சாதனையாக நினைக்கின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேன் ராமநாதன் அழைப்பில் அவரது அலுவலகத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், $370 உயர்ந்த காலப்பகுதியில் அரசாங்கம் செய்வதறியாது திண்டாடி கொண்டிருந்த நிலையில் ஒரு ஆசனத்துடன் ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்படுத்தேன். ஒரு ஆசனத்துடன் நான் ஜனாதிபதியாகியமையை ஒரு உலக அதிசயமாக எண்ணுகின்ற நிலையில் நாட்டை என்னால் முடிந்தவரை முன்னோக்கி நகர்த்தி வருகிறேன். நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த போது எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டை பொறுப்பெடுக்க மறுத்துவிட்ட நிலையில் ஜேவிபியினுடைய தலைவர் அன்றகுமார ஓடி ஒழித்து விட்டார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாட்டை பொறுப்படுத்தி சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் விழுந்து கிடந்த நாட்டின் பொருளாதாரத்தை மெல்ல மெல்ல கட்டியெழுப்பி மக்கள் வரிசையில் நிற்கும் சுகத்திற்கு முடிவு கட்டினேன். சர்வதேச நாணயத்திடம் கடன் பெறக்கூடாது என சிலர் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். சர்வதேச நாணயத்தின் உதவி இல்லாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடிந்திருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பொன்சேகாவுடன் சந்திப்பு.
இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று முன்தினம் சரத் பொன்சேகாவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் ஊழலை எவ்வாறு ஒழிப்பது என்பது பற்றிய நுண்ணறிவு மற்றும் யோசனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் இந்த நோக்கத்தை அடைவதற்கு அமெரிக்காவுடனும் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றத்தான் எதிர்பார்ப்பதாகவும் பொன்சேகா தமது ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.